welcome back to my channel. I hope you all are doing great. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு மேக்கப் ஹேக் தான் வந்து ட்ரை பண்ண போறோம். அதாச்சும் இது என்னன்னா Instagram and YouTubeல நிறைய பேர் வந்து ட்ரை பண்றத வந்து நான் பார்த்தேன். இந்த ஒன் லேயர் பேஸ் மேக்கப் எல்லாத்தையும் அப்படியே ஒன் டைம்ல டாட் வச்சு ஒண்ணா blend பண்ற அந்த மேக்கப் ஹேக் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதை வந்து நான் எப்படி என்னோட ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணேன் அண்ட் என்னோட தாட்ஸ் ஒப்பீனியன் நான் அதை ஃபாலோ பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே வந்து நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நான் எப்படி இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கன்சர்ன் இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு கரெக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய கன்சீலர் எடுத்துக்கிறேன். என்னோடய ஆக்சுவல் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய கண்ணை சுற்றி வந்து டாட் மாதிரி பண்ணிக்கிறேன் ரெண்டு கண்ணுலேயும். அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் மை ஐஸ் நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு பிளெமிஷஸ் இருக்குது அண்ட் மற்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபவுண்டேஷனோட கன்சீலரில் கவரேஜ் அதிகம்ன்றதுனால பிளெமிஷஸ் இருக்க இடத்துல போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி அதை எடுத்து டாட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்படி தான் மோஸ்ட்டாக பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ யா அதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்டோர் ப்ராடக்ட் வந்து எங்கெல்லாம் எனக்கு கான்டோர் பண்ணணுமோ அங்கே போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஜாலைன் கான்டோர் வேணாம், எனக்கு ஃபோர்ஹெட் அண்ட் சீக் மட்டும் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் அ கான்டோர் பர்சன், பட் இதுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் நான் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய ப்ளண்டர். ஓகே, ஸோ யா அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அந்த ப்ளஷ் வந்து பிளெண்டே ஆகலை, பட் சம்ஹவ் நான் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணி எப்படியோ வந்து பிளெண்ட் பண்ணேன். ஸோ டோன்ட் யூஸ் அந்த மேட் லிப்ஸ்டிக், யூஸ் ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், க்ரீமி மேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஷ் அண்ட் கான்டோர் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ரெஸ்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு நான் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் எனக்கு ஐஸ் கிட்ட கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ரா வேணும். பிகாஸ் ஐ டூ ஹேவ் ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ அதனால் நான் வந்து கண்ணுக்கிட்ட லாஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு மற்ற இடத்துலாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஐஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளானில் இருந்தேன். அண்ட் ப்ளஷ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னோடய லைக்கிங்க்கு ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து போய்க்கிட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் அ ப்ளஷ் பர்சன் இஃப் யூ நோ மீ. ஸோ என்னோடய லைக்கிங்க்கு அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். இப்படி தான் இருக்குது என்னோடய ஃபேஸ் இந்த ஹேக் முடிச்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் வந்து இந்த ஹேக் கிட்ட வந்து இவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் வந்து ரொம்பவே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. லைக் நிறைய ஹேக் வந்து இது இந்த ஹேக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக பேஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. லிட்ரலி நம்ம நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பேஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. சி யூ கேன் சி நார்மலாக எனக்கு வந்து என்னோட பேஸ் மேக்கப் எப்படி டர்ன் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி தான் இது டர்ன் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி த ரிசல்ட் வாஸ் ரியலி கிரேட். செகண்ட்லி என்ன இதை ஃபாலோ பண்ணுவேன்னா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் என்னென்னா, எனக்கு வந்து மேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப தெரப்யூட்டிக்கான விஷயம். ஓகே, ஸோ ஐ ஃபீல் குட் வென் ஐ டூ மேக்கப். லைக் எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப தெரப்யூட்டிக்காக இருக்கும். ஏன்னா உட்காந்து ஐ கேன் லைக் டூ மை ஆரஞ்ச் கரெக்டர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் கன்சீலர். ஐ கேன் பொறுமையாக நான் வந்து உட்காந்து பண்ணுவேன். ஓகே, ஸோ பட் இதில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜ் இருக்குது. ஓகே, பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அட் அ டைம் டாட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் அதை வந்து ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கோனா ஸ்டே தேர் ஃபார் எவர். நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜ் இருக்குது. ஒரு வேளை எனக்கு அப்படி இருக்கா இல்லை அது என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த மேக்கப் போடுற அந்த மூடே அது ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் செகண்ட்லி எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை, அந்த மேக்கப் மூடை ஸ்பாயில் பண்ணால் கூட பரவாயில்ல. பிகாஸ் சம்டைம்ஸ் டக்குன்னு மேக்கப் போடும் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. என்னென்னா பிளெண்டிங் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நார்மலாக வந்து ஃபவுண்டேஷன்னா நல்லா வந்து யூ கேன் ஒர்க் ஆன் லைக் நல்லா பிளெண்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அப்படியே இங்கேருந்து இது வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு யூ கேன் ஒர்க். ஓகே, யூ ஆல்ரெடி ஹாவ் அ கான்டோர் அண்ட் ப்ளஷ் லேட் ஆன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிளெண்டிங் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக அந்த மாதிரி பண்ண முடியல. இதுவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யூ மைட் ஹவ் சீன் லைக் அந்த ப்ளஷ் இருக்கு இல்லையா, அது மேலே ஐ ஜஸ்ட்
ரன் ஓவர் மை ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஸோ தட் இது வந்து டிமார்கேஷன்ஸ் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த இங்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. யூ கேனாட் மூவ் ஃப்ரீலி. ஓகே, பிளெண்டிங்க்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காமல் இருக்குது. வெதர் நான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு மேபி இது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் நான் இதை ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆஸ் ஐ செட், லைக் நான் ஜாலியாக உட்காந்து ஜாலியாக மேக்கப் போடணும் அப்படி தான் எனக்கு ஆசை. ஓகே, ஸோ யா, அதுதான் வந்து இதோட கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஹேக் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றதுமே வந்து கீழே உங்கள் தாட்ஸ் வந்து சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர்.